நீர்த்தாரா அப்படிங்கிற கர்ப்பவாய் சுத்தி அப்படிங்கிற பயிற்சியை இப்போ இனிமா கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு டியூப் வந்து ஆசன வாயில சொருகி இங்கே பாருங்க, நீர்த்தாராங்கிறதுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இனிமா கிட், இனிமாவுடைய செட்டு வாங்கும் பொழுது அதுலேயே மூக்கு கழுவுறது, கண்ணு கழுவுறது, இனிமா கொடுக்கறது, நீர்த்தாரா, இது 4மே வரும். பூ பெய்த நாள் முதல் உயிரோடு இருக்கும் நாள் வரை அன்பே தெய்வம். நீர்த்தாரா எந்த வயது முதல் எந்த வயது வரை செய்யலாம்னு பல பேர் கேள்வி கேட்குறீங்க. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. நீர்த்தாரா அப்படிங்கிற கர்ப்பவாய் சுத்தி அப்படிங்கிற பயிற்சியை ஒரு பெண் பூ பெய்த நாள் முதல், அதாவது வயதுக்கு வந்த நாள் முதல், ஏஜ் அட்டன் பண்ண நாள் முதல், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. பூ பெய்தும் நாள் முதல் உயிரோடு இருக்கும் நாள் வரை நீர்த்தாரா என்ற கர்ப்பவாய் சுத்தி பயன்படுத்தலாம். நண்பர்களே, நீர்த்தாரா கர்ப்பவாய் சுத்தின்னு என்னென்னா, இப்போ இனிமா கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு டியூப் வந்து ஆசன வாயில சொருகி அது வழியாக தண்ணி உள்ளே போய் குடல் சுத்தம் பண்ணி அந்த தண்ணி வெளியே வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பை சுத்தம் செய்யும் ஒரு கருவி தான் நீர்த்தாரா அப்படிங்கிற கர்ப்பவாய் சுத்தி. அந்த இனிமா கிட்டு வாங்கும் பொழுது இனிமா கிட்டில் சேர்ந்து வரும். இங்கே பாருங்க, நீர்த்தாராங்கிறதுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இனிமா கிட், இனிமாவுடைய செட்டு வாங்கும் பொழுது அதுலேயே மூக்கு கழுவுறது, கண்ணு கழுவுறது, இனிமா கொடுக்கறது, நீர்த்தாரா, இது 4மே வரும். பெண்கள் வாங்கி அந்த நீர்த்தாரா, அந்த டியூப் வந்து பெண்ணுடைய பிறப்புறுப்பில் சொருகி அதன் மூலியமாக தண்ணி உள்ளே போய் அந்த பிறப்புறுப்பை சுத்தம் செய்யும் ஒரு இயற்கை வைத்தியம்தான் நீர்த்தாரா. இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, இந்த கேள்விக்கு பதில் நீர்த்தாரா எந்த வயது முதல் எந்த வயது வரை செய்யலாம்னு எனக்கு நிறைய இமெயில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த பதிவு நான் போடுறேங்க. மீண்டும் சொல்கிறேன், பூ பெய்த நாள் முதல் உயிரோடு இருக்கும் நாள் வரை செய்யலாம். மாதம் ஒரு முறை கட்டாயமாக அனைத்து பெண்களும் செய்ய வேண்டும். இந்த நீர்த்தாரா அப்படிங்கிற கர்ப்பவாய் சுத்தி எப்படி செய்யறதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும்னா நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கிறேன். அதோட லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த இனிமா செட்டு வாங்கும் பொழுது அதோடு சேர்ந்து உங்களுக்கு நீர்த்தாரா அந்த கிட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த நீர்த்தாரா கிட்டு வேணும்னா AAMMII.com அம்மி.comல ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கொரியர் மூலமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நண்பர்களே, அனைத்து பெண்களும் கர்ப்பவாயை சுத்தி செய்து பல்வேறு நோய்களை குணப்படுத்தி இயற்கை முறையில் வாழுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். கழிவுகள் தேக்கமே வியாதி, கழிவுகள் நீக்கமே ஆரோக்கியம். சிகிச்சை. நமது உடம்புல கழிவுகள் தேங்கி இருந்தா வியாதிங்க, கழிவுகளை வெளியே கொண்டு வந்தா சிகிச்சைங்க, ஆரோக்கியங்க. நமது உடம்புல அதிகமான கழிவுகள் தேங்கி இருக்கும் இடம் குடல், இன்டெஸ்டைன். இந்த குடல் கழிவுகளை மட்டுமே நீக்கிட்டு குடலை தூய்மையாக வைத்திருக்கும் நபர் ஆரோக்கியமா இருப்பாரு. எனவே நண்பர்களை, தயவு செய்து இந்த இனிமா இனிமா இனிமான்னு எல்லாரும் சொல்றாங்க, அது என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு அந்த இனிமா கேன் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை குடலை சுத்தம் பண்ணுங்களேன். குடல் சுத்தமே உடல் சுத்தம். இனிமா தினமும் கொடுக்க வேண்டும் என்று இயற்கை வைத்தியர்கள் சொல்கிறார்கள். நல்லதுதான். ஆனா எனது கருத்து, அவங்க சொல்றாங்க, அவங்க அனுபவத்துல சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். எனது கருத்து, தினமும் இனிமா கொடுப்பதை விட வாரத்தில் ஒரு நாள் இனிமா கொடுப்பது சிறந்தது. ஏன்? டெய்லி இனிமா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குடல் இருக்கு இல்லையா, அது இயற்கையாவே மலம் போறதே மறந்துடும்.
குடல்ல நிறைய சுரப்பிகள்லாம் இருக்குதுங்க. அது இயல்பா அந்த மலத்தை தள்ளணும். என்ன கேட்டா இனிமா கொடுக்காமையே நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் இயற்கை. ஆனா நம்ம பசி எடுத்து சாப்பிட்றது இல்லை, உதட்ட மூடி சாப்பிட்றது இல்லை, பிடிச்ச உணவை சாப்பிட்றது இல்லை, நல்ல உணவை சாப்பிட்றது இல்லை, அதெல்லாம் போய் தங்கிக்குது. நீங்க மட்டும் பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு பிடிச்ச உணவு நல்ல உணவை கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா குடல் சுத்தமா தான் இருக்கும், இனிமா தேவையில்லை. பிராக்டிக்கலா சில நேரங்கள்ல முடியல. அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு ஒழுங்கா சாப்பிடணும், இல்லைன்னா இனிமா கொடுக்கணும். தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது இனிமா கொடுங்கள். குடலை தூய்மைப்படுத்துங்கள். குடலை தூய்மை வைங்க. கண்ணு பளிச்சுன்னு தெரியுங்க, ரிலாக்ஸா இருக்கும். பாடா இப்பதாண்டா கண்ணே தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லோரும் தயவு செய்து வாரம் ஒரு முறை இனிமாவை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்க நோயாளியா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, என்னவோ இருந்திருப்பாங்க. தயவு செய்து நோய் இருந்தாலும் இல்லாட்டியும் இனிமாவை வாரம் ஒரு முறை பயன்படுத்துங்க. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க, ரிலாக்ஸா இருக்குங்க. குடல் தூய்மையா இருந்தா எல்லா வியாதி குணமாயிருங்க. இனிமா கிட் அப்படின்னு ஒரு டப்பா கிடைக்கும் அம்மி இயற்கை அங்காடியில, AAMMII.comல போய் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அந்த கிட்ல இனிமா மட்டும் இருக்காதுங்க, குடலை சுத்தம் செய்வதற்கு இனிமா அப்படிங்கிற அந்த கப்பும், கண்ணை சுத்தம் செய்வதற்கு கண் குவளை அப்படிங்கிற ஒரு குவளையும், மூக்கை சுத்தம் செய்வதற்கு மூக்கு குவளை அப்படிங்கிற குவளையும், பெண்கள் தனது பிறப்புறுப்பை சுத்தம் செய்வதற்கு நீர் தாரா என்ற ஒரு பைப், எல்லாமே இருக்கிற மொத்த செட்டுக்கு பேர் தான் இனிமா கிட். வாரத்துக்கு ஒரு முறை இனிமா கொடுங்கள். தினமும் கண்களை கழுவுங்கள். மாதம் 2 முறை மூக்கை கழுவுங்கள். பெண்கள் மாதவிடாய் முடிந்த பிறகு நீர்த்தாரா செய்யுங்கள், பிறப்புறுப்பை சுத்தம் செய்யுங்கள். செஞ்சு பாருங்க, உடம்பு தூய்மையா இருக்கும். இனிமா கிட் எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு பொருள், எசென்சியல், ஒரு தேவையான ஒரு பொருள். இனிமா கிட்டு வாங்குங்கள், உடலை தூய்மை செய்யுங்கள், கழிவுகளை நீக்குங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். எனவே இனிமாவை பயன்படுத்துங்கள், இனிமையாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.